வணக்கம் நண்பர்களே, சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஹிண்டன்பர்க் அறிக்கை மீண்டும் ஒரு சர்ச்சையை, புயலை கிளப்பி இருக்கிறது இந்திய அளவில். கடந்த ஆண்டு அதானி நிறுவனத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளோடு ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு நிதி ஆய்வு நிறுவனம். அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு பிறகு அது உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் செபி இதை விசாரிக்கும் என்று அறிவித்திருந்தது. செபி என்பது இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் மீண்டும் ஒரு ஆதாரத்தை 10ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறது ஹிண்டன்பர்க். இது மேலும் ஒரு புயலை எழுப்பியிருக்கிறது. செபியினுடைய தற்போதைய தலைவர், அவருடைய கணவர், இரண்டு பேருமே அதானியினுடைய நிறுவனங்களோடு, இந்த 13 நிறுவனங்கள் குற்றச்சாட்டுக்குள்ளான நிறுவனங்கள், அதோடு தொடர்புடைய நிறுவனங்களோடு இவர்களுடைய முதலீடும் 2015 இருக்கிறது. எனவே இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நேரடியான தொடர்பில் இருக்கிறார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டை எழுப்புகிறது. இந்த நிலையில் தான் இதற்கான எதிர்வினைகளை, இந்த குற்றச்சாட்டை இரண்டு பேருமே மறுத்திருக்கிறார்கள். செபியினுடைய தலைவர், அதே போல அதானி குழுமம் இரண்டுமே மறுத்திருக்கின்றன. அதே நேரத்தில் இது அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கட்சிகள் இதை மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாற்றியிருக்கிறார்கள். திரு ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிடும்போது இது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுக்கு யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள் என்கிற அடிப்படை கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பொறுப்பை செபியினுடைய தலைவர் ஏற்கப் போகிறாரா, பிரதமர் ஏற்கப் போகிறாரா, அதானி ஏற்பாரா என்கிற கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். அதே நேரத்தில் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இது இந்திய பொருளாதாரத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்பதாக இதை விமர்சிக்கிறார்கள். குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை உருவாக்குவது அல்லது பங்கு சந்தையில் முறைகேடுகள் நடக்கிறது என்று சொல்லி இந்திய பொருளாதாரத்தையே, அடிப்படையே ஒரு ஆட்டம் காண வைக்கிற ஒரு முயற்சியை ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கிறார், காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சியினர் வைக்கிறார்கள். மத்திய அமைச்சரும் கூட இன்றைக்கு அதற்கு நேரடியாக எதிர்வினையாற்றியிருக்கிறார். திரு கிரிராஜ் சிங் பேசும்போது பல்வேறு விமர்சனங்களை குறிப்பிட்டு இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற அந்த ஒரு எச்சரிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். இதுவரை இந்த விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சரோ அல்லது பிரதமரிடமிருந்தோ எந்த நேரடியான பதிலும் வரவில்லை. அவர்கள் இதற்கான பதிலளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் பங்குச்சந்தையை சீர்குலைக்க காங்கிரஸ் சதி என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு, செபியின் நேர்மை கேள்விக்குள்ளாகியுள்ளது என்கிற ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு, ஹிண்டன்பர்க் சர்ச்சையால் சிக்கல் யாருக்கு என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கத்தில் 3 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். விமர்சகர் திரு பொன்ராஜ், பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர், அதே போல் தமாகவிலிருந்து திரு முனவர் பாஷா மூவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேரலையில் நம்மோடு இணைகிறார் வழக்கறிஞர் திரு மெய் ராமசாமி. விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார்கள் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன், அதேபோல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். திரு குணசேகர், உங்கள்கிட்ட தொடங்குறேன். இங்கே இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை இருக்கிறது, அவங்க ஹிண்டன்பர்க் அறிக்கையை நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விதமாக ஒரு புள்ளி அவர் முன்வைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஒரு சதி செய்யுதுன்னு பிஜேபி மத்திய அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன்? சார், ஃபஸ்ட்டு அவர் ஒரு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறாரு. ஹிண்டன்பர்க் சும்மா ரிப்போர்ட்டு கொடுக்கல. செபிக்குள்ளே ஒரு விசில் ப்ளோவர் இருக்கார். விசில் ப்ளோவர் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த விசில் ப்ளோவர் டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த அம்மா அந்த இதை பற்றி, டிஸ்க்ளோசர் பற்றி சொல்லவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் பப்ளிக் ரெக்கார்டு. சந்திரசூட் சாருக்கிட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வரைச்ச அவருக்கு இந்த டிஸ்க்ளோசர் கொடுக்கலைங்கிறது பப்ளிக் ரெக்கார்ட்லேன்னு தெரியுது. அதனால் வெதர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணித்தா செபி பண்ணித்தான்னு தெரியாது. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளோசர் அந்த கேஸு கேட்குறச்ச கிடையாது ஃபஸ்ட்டு. அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த டிஸ்க்ளோசர் இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பிளாக்ஸ்டோன்கிற கம்பெனியில் இவங்க ஹஸ்பண்ட் அட்வைசராக இருக்கும்போது ரீட்டுக்கு பல சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2500 கோடி வெளியில் போயிருக்கு. இவங்க சொல்கிறாங்க நான் பிளாக்ஸ்டோனில் அவர் ரியல் எஸ்டேட் அட்வைசர் இல்லைன்னு. ஆனால் பிளாக்ஸ்டோனில் அமெரிக்கன் ரெக்கார்டு அவன் எடுத்து போட்டிருக்கான். அவங்க ரியல் எஸ்டேட் அட்வைசர் தான் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. இவருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் கேரியரில். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, இவங்களோட அவர் பெரிய வழக்கறிஞர், அவருக்கு டார்மெண்ட் அக்கௌண்ட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் என்கிட்ட நான் 99% கம்பெனி வச்சுருக்கிறது டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அந்த அம்மா அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க.
ஒரு டார்மெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த வருஷத்தில் $261,000 உள்ளே வந்து வெளில போயிருக்கு. ஒரு எந்த டார்மெண்ட் அக்கௌண்ட்டில் $261,000 வரும், $261,000 வெளில போகும். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாரா? இந்த செபி விசில் ப்ளோவர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த விசில் ப்ளோவர் யார், அந்த விசில் ப்ளோவருக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்து எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? நான் என் பாஸை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா அந்த பாஸை நகர்த்திட்டு நீங்கள் என்கொயரி பண்ணணும். இதே மாதிரி இதே ஐசிஐசிலேன்னு வந்த சந்தா கோச்சரில் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தபோது முதல்ல ராமசாமி மாதிரி இருக்கிறவங்கள் வலதுசாரிகள் அந்த அம்மா தப்பே பண்ணலன்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? ப்ரெஷர் வந்தது. விசில் ப்ளோவர் டாக்குமெண்ட் மேலே டாக்குமெண்ட்டாக கொடுத்தோன்னே அந்த அம்மா கொஞ்சம் நாளைக்கு பதவி விலகினாங்க, லீவில் போனாங்க 6 மாதத்துக்கு. அப்போ ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணான்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து என்கொயரி பண்ணாங்க. ஜஸ்டின் பிஎன் கிருஷ்ணா என்ன சொன்னார்? அம்மையார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்புறம் போர்டு வெளில அமைச்சுது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? 6 மாதம் நீங்கள் வெளில ரெஸ்ட் எடுங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூப்பிடுங்க, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறையாக நாங்கள் பார்த்துடுறோம். நீங்கள் சார் நாங்கள் தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கிறோம், திரும்பி வந்து உட்காரட்டுமே. இப்போ வந்து என்ன, நீங்கள் டிஸ்க்ளோசர் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? அதானி கூட இன்ஃப்ளூயன்ஸ் தி அப்பாயின்மெண்ட் கமிட்டி நீங்கள் டிஸ்க்ளோசர் பண்ணியிருக்கீங்கன்னே நான் எடுத்துக்கிறேன். அப்போ எங்களுக்கு சந்தேகம் வரலாம்ல, அதானி பேரில் தான் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ண கம்பெனிக்கே நீங்கள் உங்களை ஃபேவர் பண்ணியிருக்கலான்னு எனக்கு சந்தேகம் வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் விசாரணை பண்ணாதான் தெரியும். ராமசாமி, எஸ். 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து சொன்னாங்க விசில் ப்ளோவர் ஆக்ட் கீழே இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து பப்ளிஷ் பண்ண என்டையர் பேப்பர்ல விசில் ப்ளோவர்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஒப்டைன் பண்ணதா போடல. அவங்க the entirety of our information to the best of our ability and sources have been obtained from கிளியரா விசில் ப்ளோவர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. சாரி, இது மாதிரி பொய் சொல்லக்கூடாது. வழக்கறிஞர் பொய் சொல்றாரு, பொய் சொல்லாதீங்க சார். நீங்க ஒழுங்கா படிங்க. விசில் ப்ளோவர்ங்கிற வார்த்தையை அவனே யூஸ். நான் இல்ல தவறு, இதை விடவே மாட்டேன். இதெல்லாம் தப்பு. விசில் ப்ளோவர் அரவிந்த் குணசேகரன் சொல்றாரு, மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்கறத அவரே சொல்றாரு. வெறும் பப்ளிக் சர்ச்னு தான் சொல்றோம். இல்ல விசில் ப்ளோவர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, விசில் ப்ளோவர்னு சொல்லப்பட்டிருக்கு. படிக்காம வரக்கூடாது. இந்த பிஜேபி வேற இங்க காட்டாதீங்க. விசில் ப்ளோவர் அவர் சொல்லிருக்காரு. இன்ஃபர்மேஷன் விசில் ப்ளோவர் கிட்ட இருந்து விசில் ப்ளோவர் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் பப்ளிக் சோர்சஸ்னு சொல்றாங்க. கரெக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க போய் பேசுறீங்க அப்படி நம்ம சொல்றோம். அத யாரும் தவறு சொல்லல. இல்ல அவர் அதுல விசில் ப்ளோவர்ங்கறத மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்கறத அவர் சொல்றாங்க. ஓகே, ரைட். சொல்லுங்க அரவிந்த். விசில் ப்ளோவர் ஹெட்லைன் அந்த ரிசர்ச்சோட ஹெட்லைனே விசில் ப்ளோவர் டாக்குமெண்ட்ஸ் ரிவீல் செபி சேர்பர்சன். அவங்களோட ரிசர்ச் எப்படி கன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ரிசர்ச் என்ன அப்படினு போட்டுருக்காங்க கன்க்ளூஷன் இந்த பாராகிராஃப்ல. அவங்க ரிசர்ச் எப்படி பண்ணிருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் இருக்காங்க. இல்ல அதுதான் அரவிந்த் குணசேகரன் என்ன கோட் பண்றாருன்னா அவங்களோட ரிப்போர்ட்டோட டைட்டிலே அதா இருக்குங்கறாரு. விசில் ப்ளோவர் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படி ஹிண்டன்பர்க் போட்டுருக்காங்க. டைட்டிலே வந்துருச்சு எப்படின்னு எடுத்துக்கவா? இல்ல அவங்க வந்து விசில் ப்ளோவர் இல்ல அந்த மெயில் அனைத்துமே விசில் ப்ளோவர் எங்களுக்கு கொடுத்த மெயில் அப்படிங்கறது தான் ரிப்போர்ட்ல ஹிண்டன்பர்க் எழுதி இருக்காங்க. இன் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் they have clearly mentioned that இந்த மெயில் எல்லாமே விசில் ப்ளோவர் கொடுத்ததுன்னு. சரி, ரைட். வர அத கடந்து வருவோம். அது விசில் ப்ளோவர்ல இருந்து வர விசில் ப்ளோவர் கொடுத்ததுன்னு கிளியரா இருக்கு. ஃபைன். ஆனஸ்ட் இன்னொரு முக்கியமான விமர்சனத்தை பிஜேபி அமைச்சர்கள் வைக்கிறாங்க. இது ஒரு காங்கிரஸ் கட்சி சதி செய்து இந்திய பொருளாதாரத்தை தடுமாற வைக்கிறதுக்கு அல்லது அதுல ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுங்கிறதா இருக்கு. These people are enemies of the countryங்கிறாரு திரு கிரிராஜ் சிங், மத்திய அமைச்சர். ரைட்டு சார், நாங்கள் தேச துரோகியாவே இருந்துட்டு போகிறேன். நான் டிவிஎஸ் குடும்பத்தை பற்றி பேசினேன்னா, டாடா குடும்பத்தை பற்றி பேசினேன்னா, காட்ரேஜ் குடும்பத்தை பற்றி பேசினேன்னா, இல்லை அம்பானி குடும்பத்தை பற்றி பேசினேன்னா, இல்லை வேற எந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறோம்? நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால பேசுகிறாங்க. நாங்கள் காட்ரேஜ் தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னோமா, டாடா தப்பு பண்ணினாருன்னு சொல்கிறோமா, ரத்தன் டாட்டா மேலே பேசுகிறோமா? நீங்கள் ரத்தன் டாட்டா மேலே குத்தம் சொன்னால் கூட இந்தியா மேலே குத்தம் சொல்கிறது கிடையாது. நீங்கள் குஜராத்தில் பிளெயினில் கொஞ்சி குலாவி ஒருத்தரோட ஃப்ளைட்டில் போகிறச்ச அவருக்கு எல்லா கான்ட்ராக்டும் கொடுத்துருக்கீங்க. ஃப்ளைட்டு, ஏர்போர்ட்டு, போர்ட்டு, ரோடு, டேட்டா சென்டர் எல்லா கான்ட்ராக்டும் ஒரு கம்பெனி கொடுக்கும்போது நாங்கள் கேள்வி கேட்போம். ரைட் ரைட். பாம்பேல ஏர்போர்ட் ஒரே ஆளு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க?
ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நீங்க அதானி என்றாலே உடனே பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்துடுறீங்கிறாரு. நாங்க டாடா சார் இருங்க நான் ஒரு பாயிண்ட் ஒன்று ஃப்ரெண்ட்லியா சொல்லிடுறேன். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்றேன். டாடா பிர்லா மட்டும் எங்க தலைவர் வளர்க்கல, இவங்களோட தலைவரையும் இவங்க குடும்பத்தையும் நாங்க தான் சோறு போட்டு வளர்த்தோம் இவ்வளவு நாளா. கட்சியில இருக்காரு, இது என்ன இருக்கு? அவருக்கு இருக்கிற நிலத்துக்கு தலைவர் சமாதி கூட எங்க ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அவருக்கு இருக்கிற நிலத்துக்கு போட்டு நீங்க வளர்த்தீங்களா? ஒரு கட்சியில அவர் பங்களிப்பு கொடுத்தாரு. நீங்க என்ன சார் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தது மூப்பனார் குடும்பம் சார். காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல தெரிஞ்சு பேசுங்க. காங்கிரஸ்ல இல்ல சார், ரெண்டும் மியூச்சுவல் தானே சார். கட்சிக்கு மூப்பனார் அவருடைய குடும்பம் கொடுத்திருக்கு, மூப்பனார் குடும்பத்திற்கான கட்சி வந்து அந்த இடம் கொடுத்து ரெண்டும் இருக்கு. மூப்பனார் வந்து காமராஜோட இருந்த ஒரு பெரிய ரைட் ரைட் ஓகே. அவர் வந்து சேர்ந்த பிறகு தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் மூப்பனார் குடும்பம் ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிச்சது கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. ராகுல் காந்தி அப்படிதான் சொல்லுங்க. இல்ல எங்களை சொன்ன சொல்றேன். எப்படி ஆனார் நிக்க சொல்லுங்க. எப்படி சார் ஆனார்? தஞ்சாவூர்ல நிக்க சொல்லுங்களேன் ஓடாம. இல்ல இல்ல திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், அத கடந்து இல்ல இல்ல அவர் இல்ல இல்ல திரு ஜே.கே. வாசன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் காங்கிரஸ் மறுக்க முடியாதுல. அவங்க காலகட்டங்கள்ல நாங்க வளர்த்தோம்ங்க. இல்ல ஆமா சார், தமிழ்நாட்டுல நாங்க தான் சார். இல்ல சார், நான் செஞ்சது ஒண்ணே சொல்லியே. காமராஜர் காலத்துல இருந்து கட்சி இருக்கு சார். நீங்க என்ன காமராஜர் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் எடுத்து போறாங்க. ரைட், அத தாண்டி ஒரு மெர்ஜர் வந்த பிறகு தான் காமராஜர் தமிழ்நாட்டுல இந்திரா காங்கிரஸே தெரியும். இல்லனா இந்திரா காங்கிரஸ் யாருக்கு தெரியும்? என்னதான் மர்ஜ் பண்ணீங்க தான் பார்த்தோம். நீங்க காவடி தூக்குறவங்க தான் அன்னைக்கு. இல்ல இல்ல இப்ப நீங்க அப்ப யாரோட இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வரல. அத தாண்டி வரும். உங்கள காவடி தூக்கினாரு, நாங்க சோறு போட்டு வளர்ந்தறாரு. அப்ப அத மறுக்கற. அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியை நாங்க தான் சோறு போட்டு வந்தோம்னா மத்த காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க மூப்பனார் வந்த பிறகு தான் வளர்ந்தது. என்ன சார், அப்ப காமராஜர் எப்ப வந்தார்? மூப்பனாருக்கு அப்புறம் தான். காமராஜ் மறைவுக்கு பிறகு தான் நான் பேசுறேன். காமராஜர் மூப்பனார் தான் வளர்த்தாரு காங்கிரஸ். தமிழ்நாட்டுல 69 காங்கிரஸ் ஒழிச்சார் சார். ரைட், அதெல்லாம் போக வேண்டாம். வாங்க இப்ப நீங்க இந்த சிக்கலுக்குள்ள வாங்க. அதானி அப்படிங்கறது சார் இல்ல இல்ல ஆனந்த் ஸ்ரீனிவாசன், அதை கடந்து இப்ப ராகுல் காந்தியினுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தியுமே உடனடியா ஒரு அறிக்கை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் கொடுக்குது, ஆய்வு நிறுவனம் கொடுக்குதுன்னா அதை பொறுத்து இருந்து என்ன நடக்குதுங்கிறது கூட ஆய்வுக்கு உட்படுத்தாம உடனடியா நீங்க அதை கையில எடுத்து பேசுறதுங்கிறது அப்ப அது என்ன விதமான அரசியல் அப்படின்னு பாக்குறாங்க. அதானினா உடனே பிஜேபிக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்க. பதில் சொல்லட்டுமா? எஸ் எஸ். தெய்வ பிறவின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு தெய்வ பிறவி இருக்காரு நம்ம ஊர்ல. தெய்வ பிறவி என்ன சொன்னாரு? அதானி அம்பானி கருப்பு பணம் காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்கன்னாரு. நாங்க சொன்னோமா? தெய்வ பிறவி என்ன சொன்னாரு? அதானி கருப்பு பணம் காங்கிரஸுக்கு கொடுக்குறாருன்னாரு. ஈடி எடுங்களேன். நானா சொன்னேன்? பிரதமர் தானே சொன்னாரு. காங்கிரஸ் எங்க கட்சிக்கு கருப்பு பணம் அதானி வந்து கருப்பு பையில போட்டு கொடுக்குறாருன்னு யார் சொன்னாங்க? தெய்வ பிறவி சொன்னாரு. அப்ப ஏன் ஈடி அனுப்ப மாட்டேங்கிறீங்க? இல்ல இப்ப இதுல இல்ல அந்த அரசியல் ரீதியான கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. இல்ல அதை கடந்து நான் என்ன சார், இதுல ஹிண்டன்பர்க் அறிக்கையில இவ்வளவு முன்மொழிவோட அதை அணுகணுமான்னு கேட்கிறேன். இல்ல நீங்க ஒரு பொருளாதாரத்துல இருக்கீங்க, ராகுல் காந்தி பாக்குறாரு இதே இவ்வளவு. இல்ல இல்ல உங்க ரெகுலேட்டரி சீஃப் சார் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு போலீஸ்காரனே திருடன்னு ஒருத்தர் சொல்லும் போது எவிடன்ஸ் கொடுக்கும் போது டெஃபினட்டா பேசுவாங்க. உங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ் மெட்ராஸ் திருட்டு பையன் ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்தா பார்க்க தான் செய்வாங்க. போலீஸ் கமிஷனர் அரெஸ்ட் பண்ண வேண்டியது திருட்டு பையன் சர்டிபிகேட். இல்ல இது இப்ப இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களோட இப்ப ஜேபிசி போட்டா இதுல தீர்வு வந்துருமான்னு கேக்குறாரு. இல்ல ஜேபிசி தான் உங்க டிமாண்டா? ஜேபிசில தீர்வுகள் வந்திருக்கா? கடந்த காலத்துல இது கிடப்புல போடப்பட்டதேங்கிறாரு. ஜேபிசி இல்ல சார், ஜேபிசி மூலமா தான் ஹர்ஷத் மேத்தா கேஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. அது கேஸ் முன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் முடியல. இந்த மாதிரி ஷேர் புரக்கேட்ல ஜேபிசில இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ரெக்கமெண்டேஷன் மூலமா தான் ப்ராசிக்யூஷன் நடந்தது ஹர்ஷத் மேத்தா மேல. இதுவும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ட சம்பந்தப்பட்டது. ஜேபிசி ஒரு டாக்குமெண்ட்டையும் பார்க்கட்டும். ஏன் பயப்படுறீங்க? பாதிக்கு மேல உங்க ஆளுங்க தானே இருக்காங்க. முனவர் பாஷாவோட ஆட்கள் தானே உட்கார போறோம். நாங்களா உட்கார போறோம்? இல்ல நீங்களும் தான் உட்காருவீங்க ஜேபிசில. இப்போ சார் உங்களுக்கு தான் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல 60% நீங்க தானே உட்காருவீங்க. அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட் நண்பரா இருக்கிற மோதியோட ஆட்கள் தானே உட்கார போறாங்க. அதனால தான் ஜேபிசி வேணான்ற பார்லிமெண்ட்ல எங்க ஆட்கள் உட்காருவாங்க.
ஹர்ஷத் மேத்தா கேஸ் நாங்க சொல்றோம்ல 40% எங்க கணக்கு உட்காருவாங்கன்னு நாங்க கேள்வி கேக்குறோம். ஓகே ரைட், நாங்க கேக்குறோம் சார். கேளுங்க சார் ரைட். நான் கேள்விக்கு பதில் சொல்லுங்க ராமசாமி. நான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுங்க. எஸ், ஏபிசில என்ன அட்வான்டேஜ் சொல்றேன். ஐ கேன் சம்மன் விட்னஸ். நான் விட்னஸ கூப்பிட முடியும். ஓகே, விட்னஸ நான் பப்ளிக்கா கேள்வி கேட்க முடியும். அந்த டாக்குமெண்ட் வெளில வரும். ரைட், நீங்க மறைக்க முடியாது. என்ன டாக்குமெண்ட் வர வாய்ப்பு அப்பாயின்ட்மென்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஜேபிசி மே க்ளோஸ்ட் டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆகும் சார். இல்ல சார், ஜேபிசிலயுமே உள்ள அந்த மெம்பர்ஸ்க்கு வரைக்கும் தானே சார் தெரியும். வெளியில எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்? அப்படி இல்ல சார், அவன் வெளில வந்து டெஃபினட்டா ரிப்போர்ட்ல டாக்குமெண்ட் வரும் சார். ஓகே, டிசென்ட் நோட் எழுதுறாங்க சார். ரைட், டிசென்ட் நோட்ல எல்லா டாக்குமெண்ட் வச்சு எழுதுவாங்க சார். எஸ், ஓகே ரைட். திரு ராமசாமி, இந்த சிக்கல வேற சார், சேர்மன் பிஜேபி காரரா இருந்தாலும், எஸ் இதுங்க சேர்மன் பிஜேபி காரரா இருந்தாலும் ஜேபிசி மெம்பர்ஸ் கேன் ரைட் a dissent note. அந்த dissent noteல டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணலாம். எஸ், ஓகே ஃபைன். ராமசாமி, அப்ப இதை எப்படி தான் அணுகுறோன்றீங்க? அப்ப அப்பாயின்ட்மெண்ட் கமிட்டில நாங்க அதானியோட நண்பர் தெரிஞ்சே நீங்க அவரை செபி சீஃபா அப்பாயிண்ட் பண்ணேன்னா அந்த டாக்குமெண்ட் வெளில வரும். ரைட், ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி தான் நவர ராமசாமி. அப்ப ஜேபிசியை எதிர்கொள்றதுல இதனாலதான் தயக்கம் வருதா? இந்த டாக்குமெண்ட் வெளியில வந்துரும் அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் அல்ல கனெக்ஷன் வந்துருங்கிறது தான் நவர திரு மேயப்பன் ராமசாமி. எஸ், டெஃபினட்டா இல்ல, அது டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் அமைத்த குழு இருக்கே, அவங்களும் கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட் அப்படின்றது கீழே தான் அவங்களுக்கு பவர்ஸ் வருது. அந்த கமிஷனுக்கும் சிவில் கோர்ட்டுக்கான பவர்ஸ் இருக்கு. சமன் பண்றதுக்கான பவர்ஸ், எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கான பவர்ஸ், டாக்குமெண்ட் என்கொயரிக்கான பவர்ஸ். அவங்க வந்து இது இல்லாம அவங்களோட சமன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதற்கு தாண்டி அவர்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கான பவர்ஸும் இருக்கு. ஸோ அதனால கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட் கீழே அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த கமிட்டிக்கு வந்து இல்ல கமிஷனுக்கு வந்து இது பவர்ஸ் கிடையாது அப்படின்னா அதுவும் தவறான விஷயம். இருவருக்குமே இருக்கு. வித்தியாசம் என்ன அப்படின்னா இங்க வந்து உச்சநீதிமன்றம் மானிட்டர் பண்ற குழு, அங்க பாராளுமன்ற மக்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க. இரண்டு பேருக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன, பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர்கள் எவ்வாறு செயல்பட போறாங்க அப்படின்றது நம்மளோட டிஸ்பேஷனட் பொசிஷன்ல இருந்து வருதா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பிரதிபலன் இருக்கு. இவர்கள் அரசியல் சார்ந்தவர்கள், அவர்கள் அரசியல் சாராதவர்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு. உச்சநீதிமன்றம் அமைத்த குழு அவர்கள் மானிட்டர் பண்றாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன். இது இல்லாம ஜேபிசி அப்படின்ற போது அரசியல் சார்ந்து இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை. இது அதனால எல்லா ஜேபிசியுமே தவறு அப்படின்னு சொல்லல. ஜேபிசி தேவை இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு பிரைம் ஆஃபீஸ் பேசிஸ் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு பிரைம் ஆஃபீஸ் இல்லாம செபி கிட்ட விசாரணை நடத்த சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குமா முதல் அறிக்கையில? இல்ல, அதனாலதான் செபி வந்து ஃபாலோ பண்ணது சரி அப்படின்னு அதே உச்சநீதிமன்றம் சொல்லுச்சுல. அப்ப உச்சநீதிமன்றம் வந்து எவிடன்ஸே இல்லாம கன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஓகே, திரு அரவிந்த் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு, எங்களுக்கு சப்மிட் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. அவங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பெண்டிங்கா என்கொயரி இருக்கு. 24 குடும்பங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கு அதானி குடும்பங்கள் மீது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அவர்கள் நோட்டீஸ்க்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதானி என்கொயரியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஹிண்டன்பர்க் பார்ட்டிசிபேட் பண்ண தயாராக இல்லை. சிம்பிள். அவர் சொன்னது மீண்டும் ஒரே தப்பு தான் முடிவு பண்றாரு. மார்ச் 2, 2023 இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது இந்த கமிட்டிக்கு 4 ரெமிட் கொடுக்குறாங்க. மெரிட்ல அதானி பத்தி விசாரிக்க சொல்லவே கிடையாது. ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், இந்த இதே மாதிரி வாலட்டிலிட்டி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், செபியோட ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்னால அதானியோ அதானி மற்ற நிறுவனங்கள் ஏதேனும் பயனடைஞ்சிருக்கா அப்படி இருந்தா அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த மாதிரி 4 தான். இண்டிவிஜுவலா அதானி கேஸை விசாரிக்க சொல்ல, அதானி கேஸ் விசாரிச்சது செபி மட்டும் தான் விசாரிச்சாங்க. தற்போது ஹிண்டன்பர்க் வந்து ஷார்ட் செல்லிங்ல ப்ராஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் எதிரான விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதனால தான் செபி ஹிண்டன்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஹிண்டன்பர்க் எதிராக விசாரணை நடக்கும்போது ஹிண்டன்பர்க் முன்வைத்திருக்க குற்றச்சாட்டுகளை மாதவி பூச் நிராகரிக்கல. என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபண்ட்ல எனக்கு ஸ்டேக்ஸ் இருந்துச்சு, ஆனா அதை நான் எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ அங்க நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா செபில பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டை செபியை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லும்போது, அதானி கேஸ் விசாரிக்க சொல்லும்போது அங்க சொல்லியிருக்கணும், டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இட்ஸ் கிளியர் கேஸ் ஆஃப் பிரிஜரி. நம்ம அதுக்குள்ளடக்கோ போக வேண்டாம். ஆனா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இன்னமும் விசாரணை முடியல. இது ராமசாமி ஐயப்பன் ரொம்ப அழகா சொல்றாரு, இன்னும் விசாரணை முடியல. ஏன் முடியலனா அதானியோட பல்வேறு குளோபல் ஃபண்ட்ஸ் எல்லாம், ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்தியாக்குள்ள இல்ல, டெரிட்டரி வெளிய இருக்கறங்க, எனக்கு டைம் எடுக்குதுங்கறாங்க. சோ விசாரணை இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாம ஏன் விசாரிக்க கூடாது? மூன்றாவது மிகப்பெரிய முக்கிய பாயிண்ட்,
ஷேர் மார்க்கெட்ல ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் செபி தாங்க. ஷேர் மார்க்கெட் சரியா நடக்குதுங்கிறதுக்கான அந்த ஒரு பவர் செபி கையில தான் இருக்கு. ஸோ செபி சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் சாமானியனோட பணம், ஷேர் மார்க்கெட்ல சாமானியனோட பணம் இன்வெஸ்ட் ஆயிருக்கிறத காப்பாற்ற முடியும். அதுதான் அனைவரும் சொல்றது. ஷேர் செபியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்கிறதா. இந்த 4 பாயிண்ட்க்கு பிஜேபி இதுவரைக்கும் ஆன்சர் சொல்லாம இது வந்து ஆன்டி நேஷனல், இது வந்து தேச விரோதம், இந்தியாவை டீஸ்டெபிலைஸ் பண்ண பாக்குறாங்கிறது எவ்வளவு அப்பட்டமானது இருக்கு. ஓகே திரு பொன்ராஜ், காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நண்பர் அரவிந்த் குலசேகர் அவர்களோட இதுக்கு பதில் மட்டும், ஏன்னா அவங்களோட அந்த டிஸ்க்ளோஷர் அப்படின்றது செபியோட போர்டு மெம்பர்ஸோட டிஸ்க்ளோஷர் வந்து க்ளோஸ் டாக்குமெண்ட் கிடையாது. அது வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அதை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை செபியை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லும். நான் முடிச்சிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அதை வந்து பார்த்து பிரைமா ஃபேசி பேசிஸ் வரணும் அப்படின்னா அதை பார்த்து இந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த டவுட் வருது அப்படின்னு யாராவது வைக்க முடியும். அந்த ஒரு ஸ்பெசிபிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதானியோட சேர்ந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அதானியினால பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பத்தி 2வது முறையாகவும் அழுத்தமா சொல்லி கேட்கிறாரு. உங்க நிறைவு கருத்தும் பதிவு பண்ணலாம் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். எஸ் சார், பார்ட்டிசிபேட்டரி நோட்டு தானே இவர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர் சுப்பிரமணியன் சுவாமியை எம்பி ஆக்கினாங்க. அதில் ஏதாவது தவறு இருந்திருந்தா எங்கள் ஆளுங்களை பிடிச்சி உள்ள வைங்க. நான் பார்ட்டிசிபேட்டரி நோட் தவறுன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் எங்கள் லீடர்ஸ் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா, நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல, அதில் 5-6 வருஷம் சுப்பிரமணியன் சாமி பவரில் இருந்தார்ல, போய் ஒரு கேஸ் போட சொல்லுங்க. அவர் இல்ல என்ன பவர்ல இருந்தாருன்னு கொஞ்சம் சொன்னா தெளிவா இருக்கும். இல்ல என்ன பவர்ல இருந்தாருன்னு சொல்லுங்க. பவர் என்னத்துல குறைஞ்சபட்சம் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கக்கூடிய கட்சி இருந்துச்சு. இல்லங்க, அவர் தெளிவா ஆரம்பத்தோட சொல்லிருக்காரு. என்னைக்கு அவரோட ஸ்டாண்ட் மாறல பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பத்தி. பார்ட்டிசிபேட்டரி நோட்டை தவறுன்னு சொல்லும் போது அது பொதுமக்களுக்காக இன்னைக்கு ஒரு ரிஸ்க்ல வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்குன்றத பாயிண்ட். யாருடைய ஃபண்ட் உள்ள வருதுன்னே தெரியல. அது இந்த பணமா கருப்பு பணமான்னு தெரியல. எதுவுமே தெரியாம எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணுங்கிறதுல வந்து நீங்க வந்து அதை வந்து மாற்று கருத்து வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சொல்றேன் சார், காங்கிரஸோட ஸ்டாண்ட் ஆஃப்ஷோர் ஃபண்ட் தப்புன்னு சொல்லல. இந்த ஆஃப்ஷோர் ஃபண்ட்ல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நாங்க சொல்றோம். அதனால இப்ப ஒரு இடத்துல பூச்சி வந்திருக்குன்னா அந்த செடியை அடைச்சிட முடியுமா? ரைட். ஏன் ஆஃப்ஷோர் ஃபண்ட்ல யாருக்கு தெரிஞ்சு வந்தா என்ன ஆயிடும்? இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு சில பேங்க்குக்கே யார் இன்வெஸ்டர்ஸ்னு தெரியாது, முறையா தெரிய மாட்டேங்குது. ஆதரவு கொடுக்கறவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. ரைட். கொடுத்தவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. இப்ப இதுல நீங்க சொன்னவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. பண்ண சொல்லுங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கையில அடுத்து என்ன நடக்கும், அதுக்கான என்ன ட்ராக்ல போகும்னு எதிர்பார்க்கறீங்க, அதுல எவ்வளவு தூரம் உண்மை வெளிப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைவு கருத்து திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். எஸ் சார், இது இன்னைக்கு முடிய போறது இல்ல, 10 நாள்ல முடிய போகுது இல்ல. இது ஒரு வருஷமா புகைய போகுது. இன்னும் பல டாக்குமெண்ட்ஸ் வெளில வரும். 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி டாக்குமெண்ட் வெளில வரப்போகுது. இது நீண்ட நாள் போகும். இன்னும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பேசல, பிரைம் மினிஸ்டரும் பேசல. இப்போதைக்கு வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல தாராவிங்கிற ஒரு இடத்த மக்களுக்கு எதிர்த்து நீங்க அதானிக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ரீட்டில் பிளாக் ஸ்டோனும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதுதான் அடுத்த எலெக்ஷன்ல ரிசல்ட் வரப்போகுது. இன்னும் 3 மாசத்துல தெரிஞ்சிடும் மும்பைல பிஜேபி கதி என்ன போறதுன்னு. பாம்பே எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்தப்புறம் ரிசல்ட் வந்தப்புறம் சூடு பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரீசெண்டா மீடியால பார்த்திருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.